சரி அம்மா இது எவ்வளவு நேரம் ஆச்சு போடுறது இந்த கோலம்? ஒரு 4 ஹவர் ஆச்சு. 4 ஹவர் ஆயிடுச்சா? என்னம்மா நீ இப்படி பேசுறியம்மா? அக்கா எவ்வளவு நேரம் ஆச்சுக்கா அந்த கோலம் போட? 4 மணி நேரம். உங்களுக்கு? எனக்கு 4 மணி நேரம். அவ்வளோ பெரிய கோலம் போட்ட அந்த அக்காவுக்கு 4 மணி நேரம் ஆயிருக்கு. அம்மா 4 பானையை போட்டதுக்கு 4 மணி நேரம். எம்மாடி பற்றியம்மா. மயில் போட்டு நல்லா இருக்கு. மயில் இறங்கே மயில் அந்த பாட்டில் வந்து அந்த கோலம் வரும் கேட்டுனா வராது. இங்கே சூப்பராக இருக்குது. நடுவில் ஜிகினாலாம் போட்டுக்கிறாங்கப்பா. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சேன். எனக்கு தெரிஞ்சு இது வாங்கிட்டு நினைக்கிறேன் ப்ரைஸு. ஃபஸ்ட்டு ப்ரைஸு இல்லை செகண்ட் ப்ரைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. இதில் யாராவது எங்கே கரும்புக்குதுன்னு கண்டுபிடிங்க. இருக்கு இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஜட்ஜஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் வருவாங்க. ஏன்னா வருவாங்க ஜட்ஜஸ் வருவாங்க, எங்க கரும்பு எங்க அப்படின்னு தேடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்க தோ இருக்குது பாருங்க கரும்பு, இதுதான் கரும்பு அப்படின்னு காட்டுவோம். என்னடா நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அதுமா வந்து கோலம் திருவிழா வச்சுருக்காங்க. அதேமாதிரி வந்து இங்கே நல்லா கோலம் போடுறவங்களுக்கு ப்ரைஸ் வர தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து நிறைய பேர் டிஃப்ரெண்டான கோலம்லாம் போட்டுருக்காங்க. அதை நம்ம இன்னைக்கு காட்ட போகிறேன், நீங்களே பாருங்களேன் வாங்க. இங்கே பாருங்கள் முதல் கோலத்தை பாருங்கள். ஆ இ உ ஏ ஏ அந்தமாரி வந்து நல்லா பயங்கரமாக போட்டுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பெரிய கோலம் போட்டுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கோலத்துக்கு என்ன அர்த்தம்னா பெரிய ப்ரைஸ் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். பீரோ கட்டில் அந்த மாரி நினைக்கிறேன். பெரிய கோலமாக இருக்குது, நல்லா இருக்குங்க. பொங்கலோ பொங்கல் கரும்பு பொங்கல் என்பது சங்கத்தமிழின் தேசியத்தின் திருவிழா நல்லா எழுதியிருக்காங்க. நல்லா இருக்குது. பொங்கலோ பொங்கல் வாங்க சொல்ற. அடுத்து இங்கே ஒரு பொங்கல், இங்கே வந்து ஹாப்பி பொங்கல்னு போட்டுக்கிறாங்க. இந்த கோலத்தையும் காட்டுங்கம்மா, நல்லா இருக்கும் பாருங்கள் கோலத்தை. மயில் போட்டு 2 பக்கம் மயில் போட்டு நல்லா இருக்குது. மயில் இறங்கே மயில் அந்த பாட்டில் வந்து அந்த கோலம் வரும் கேட்டுனா வராது. இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு பூக்குள்ளே ஒரு கோலம், இதுவும் பாருங்கள் பூக்குள்ளே ஒரு கோலம். ஆனால் பரவாயில்ல, 2 பானை போட்டுக்கிறாங்க. 2 பானை 2 கோலம். வாங்க அடுத்து வாங்க. உங்களுக்கு இங்கே இன்னொரு விஷயம் தான், இதுதான் மெயின். இந்த கோலம் போட்டவங்க ஓடுறாங்க பார்த்தீங்களா இல்லை பின்னாடி வரணும். கரெக்டு. இப்போ யார் கோலம் போட்டாலும் இந்த பிளேஸுக்கு வந்துடணும். ஏன் வேலு அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் போட்டுக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இங்கே வந்துட்டு சும்மா போகக்கூடாது. கோலத்தை பார்த்துட்டு 2 ஸ்டெப் இப்படி போடணும், ஆடிக்கினே இருப்போம். ஆனால் இங்கே அப்படி தான் போட்டுக்கிறாங்க, நாங்கள் ஆடிக்கினே இருப்போம் ஆடிக்கினே இருக்கணும்னு போட்டுக்கிறாங்க. ஆமாம், அதனால இந்த பிளேஸில் வந்துடணுங்க. இந்த இடத்துல இந்த பாதை கிட்ட வந்துட்டு பிறகு இந்த இடத்துல நின்று தான் நம்ம டான்ஸ் ஆடணும். ஆடிக்கினே இருப்போம்னு போடணும். இங்கே பார்த்தீங்களா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதை வரைஞ்சவங்க யாருன்னு பார்த்தோன்னா நேம் மட்டும் போட்டாங்க. அவங்க கோலம் போட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கோலம் போடல, அவங்க வெறும் நேம் மட்டும் போட்டாங்க. ஏடின்னு போட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க தான் திவ்யா. டிடியா எங்கம்மா போட்டுது? டிடி இது என்னம்மா இது? டியா ஏவாம்மா? ஆட்டா அடா பாய்களா, ஆட்டுனோட ஸ்டார் மாரி இது ஏவா ஆட்டான்னு தெரில. ஆனால் பரவாயில்ல, திவ்யா போட்டுக்கிறாங்க. இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான பொங்கலுங்க. ஏன்னா யாருமே இந்தமாரி போட்டிருக்க மாட்டாங்க இந்த பொங்கலை. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து வரவங்களுக்கும் பொங்கல் தெரியணும். அதனால் இந்த பக்கம் வரவங்களுக்கும் பொங்கல் போட்டுக்கிறோம். இந்த பக்கத்துலேருந்து வரவங்களுக்கும் பொங்கல் தெரியணும். இந்த பக்கத்தில் ஏற்ற மாரி வரவங்களுக்கு பொங்கல் தெரியணும். இந்த மாரி ஏற்ற மாரி வரவங்களுக்கு பொங்கல் தெரியணும். இந்த வீட்டுக்குள்ளது கதவு ஓப்பன் பண்ணி வராங்க பாரு, தூங்கி வந்து யார் வந்தாலும் இந்த பொங்கல் தெரியணும். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. ஆக மொத்தம் 4 பொங்கல் பயப்பிடிச்சிட்டான். ஏமா இது எவ்வளவு நேரம் ஆச்சு போடுறது இந்த கோலம்? ஒரு 4 ஹவர் ஆச்சு. 4 ஹவர் ஆயிடுச்சா? என்னம்மா நீ இப்படி பேசுறியம்மா? அக்கா உங்களுக்கு அந்த எவ்வளவு நேரம் ஆச்சுக்கா அந்த கோலம் போட? 4 மணி நேரம். உங்களுக்கு? எனக்கு 4 மணி நேரம். அவ்வளோ பெரிய கோலம் போட்ட அந்த அக்காவுக்கு 4 மணி நேரம் ஆயிருக்கு. அம்மா 4 பானையை போட்டதுக்கு 4 மணி நேரம். எம்மாடி பற்றியம்மா. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் கொஞ்ச நேரம் செய்வேன், கொஞ்ச நேரம் வேலை பார்ப்பேன். ஆமா கரெக்ட். போடுவேன். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் சூஸ் பண்ண எந்த கலர் யூஸ் பண்ணணும் சூஸ் பண்றதுக்கே அதுக்கு கொஞ்ச நேரம் டைம் ஆயிடும் அவங்களுக்கு. இதுக்கு ஆரஞ்சு போடலாமா மஞ்சள் போடலாமா? ஆமா, வீட்ல எல்லாரும் வந்தாங்க. ஆமா, இருக்கிறது நம்ம இன்னும் 4 கலர் தான். இதுதான் நிறைய கலர் இருக்கு. ஒரு 20 கலர் வச்சிருக்கேன். ஏன்னா கூட்டிட்டு போய் நான் தான் போட முடியல. கூட்டிட்டு போய் நான் தான் வாங்கி கொடுத்தேன். இவன் என்ன சொல்ல போறா?
வரைஞ்சது கொஞ்ச நேரம் தான். இந்த வார்த்தைகள் எழுதுனது தான் வந்து 1.5 மணி நேரம் எழுத்தாங்க. ஒண்ணு ஒரு 1/2 மணி நேரம் சூஸ் பண்ணி அது தனித்துவமா தெரியும்னு சொல்லிட்டு சில பேர் கஷ்டப்பட்டாங்க. அந்த டீடைல் தான் கஷ்டப்பட்டு அது போட்டாங்க. ஆனா என்ன போட்டது எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நிறைய போறான்டா. எவ்வளோ பெரிய கோலம் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பீரோ கட்டில் இது இங்கே பாருங்க. இங்கே பார்த்து இந்த கோலம் சின்ன கோலம்னால இது அது குண்டா இல்லடா. அதனால இப்படி போடுவாங்க. அது பேர் என்ன? அது இல்லை ஸ்டவ் இல்லைக்கா, மிக்ஸி. ஓகேவா? குக்கர். இதுக்கு அம்மா குக்கர் வேணும்ன்றாங்க. குக்கர் உங்களுக்கு வேண்டுமா? அப்படியா? குக்கர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸா? பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நம்ம ஏரியாவில் இன்னும் நிறைய கோலங்க இருக்குது. வாங்க அதை போய் பார்ப்போம். ஆடிக்கினே இருப்போம். நாங்கள் ஆடிக்கினே இருக்கோம். வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ அது யார் வீடும் இல்லை, அது என்னுடைய வீடு தான். இது என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். வேற ஏதாவது பாட்டு இருந்தா எடுத்து விடுங்களேன், பாடுறேன். அடுத்து வந்து ஒரு லெஜண்ட் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவரை நாங்கள் செல்லமாக ஏரியாவில் அன்பாக வந்து பாட்டுன்னு கூப்பிடுவோம். அந்த பாட்டு வீட்டில் தான் கோலம் போட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போம். அடாடாடாடா. ஆமாம், அவர் நல்லா பாட்டு போடுவா போல். இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கார் பொழுது. அருமையாக இருக்குது இந்த கோலம். இந்த கோலத்தில் ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சைடும் கரும்பு இப்படி போடுவாங்க. ஆனால் அவங்க கரும்பு தூக்கி உள்ளே போட்டுக்கிறாங்க. பார்த்தியா? ஆமாம், அந்த அளவுக்கு வித்தியாசமாக போட்டுக்கிறாங்க. ஆமாம், கரும்பு எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறா போல். அவர் தான் நம்ம ஏரியாவில் வந்து பாட்டு. வாங்க இந்த வீட்டுங்க. இது தாங்க பாருங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது என்னன்னு தெரிலங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த. ஆமாம், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இது வந்து நாங்கள் ரிவ்யூ கொடுத்துன்னு இருக்கோம். யார் வீட்டுக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கோம். இது பார்த்தேன், உங்கள் எல்லாம் கரும்பு வெளியே போடுவாங்க, நீங்கள் உள்ளே போட்டுருக்கீங்க. ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு அந்த ப்ரைஸ் இது பண்ணுறோம், அலைட் பண்ணுறோம். இந்த பொங்கல் ரொம்ப இன்னும் வித்தியாசமாக இருக்குது. வழுக்கு யார்ப்பா எடுத்து வச்சுது? அப்பா யாரை தூக்கி போட போகிறாங்கடா வழுக்க. நல்லா இருக்குது. இதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆச்சுன்னு தெரியலையே. சூப்பராக இருக்குது. நடுவில் ஜிகினாலாம் போட்டுக்கிறாங்கப்பா. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சேன். எனக்கு தெரிஞ்சு இது வாங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ப்ரைஸு ஃபஸ்ட்டு ப்ரைஸு இல்லை செகண்ட் ப்ரைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் கண்டிப்பாக வந்து நம்ம வீடுன்னு கிடையாது, எல்லா வீட்லேயும் வந்து சூப்பராக கோலம் போட்டுறாங்க. எவ்வளோ எப்படி சொல்கிறதுனா, இந்த பொங்கல் அதுமாக வந்து எல்லாருமே வித்தியாசமாக கோலம் போட்டுறாங்க. எனக்கே தெரிலங்க, எங்கள் ஏரியாவில் இவ்வளோ வித்தியாசமாக கோலம் போடுவாங்களோ எனக்கே தெரில. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க அடுத்து போவோம். இதுவும் நல்லா இருக்குது. ஆனால் இதில் எங்கே கரும்பு இருக்குதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதில் யாராவது எங்கே கரும்பு இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க. இதுதான் வந்து ஜட்ஜஸுக்கெலாம் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் வருவாங்க. ஏன்னா வருவாங்க, ஜட்ஜஸ் வருவாங்க, எங்கள் கரும்பு எங்கே அப்படின்னு தேடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்கள் தோ இருக்குது பாருங்கள் கரும்பு, இதுதான் கரும்பு அப்படின்னு காட்டுவோம். என்னடா? ஆமாம், நம்ம ஜட்ஜிக்கே டாஸ்க் கொடுக்குறோம். ஓகேவா? எது கரும்புன்னா இதுதான் கரும்புன்னுவோம். அதேமாரி இன்னும் நிறைய இருக்குது ஏரியாவில். நம்ம நிறைய வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வாங்க. இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கோலம். இந்த கோலம் பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரங்கோலியாடா தம்பி தெரியல. ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, அற்புதமாக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் வாங்குறதுக்கு ஹெவி காம்படிஷனாக தாங்க இருக்கும் நம்ம ஏரியாவில். ஏன்னா அவ்வளோ சூப்பராக எல்லோரும் போட்டுன்னு வராங்க கோலத்தை வந்து. வாங்க, நான் அடுத்து மெயினான என்னோடய ஃபேன்ஸோட வீட்டுக்கு போக போகிறோம். வாங்க, என்னோடய ஃபேன்ஸ் இருக்காங்களா இல்லைன்னு தெரில. வாங்க காட்டுறேன். நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன நண்பரோட வீடு தான் இது. கோலம் எப்படி போட்டுறாரு பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் நடுவில் வந்து நல்லா போட்டிருக்காங்க. இந்த கோலத்துக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த கோலத்தை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நம்ம ஏரியாவில் போடுறாங்க. யார் ப்ரைஸ் வாங்க போகிறாங்கன்னு தெரில, ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என் வீடு தான் எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டான்டா. ஏன்னா நாங்கள் ஆடிக்கினே இருப்போம். இங்கே ஜட்ஜஸ் வர வந்திருக்காங்க, நம்ம வீட்டாண்ட தான் வந்திருக்காங்க. இது நான் என்ன, ஆமாம் அக்கா பார்த்து பேசின்னு இருக்காங்க. 44 பார்த்து பண்ணுப்பா எக்ஸ்ட்ரா. நாங்கள் அது 2 நாள் 3 நாளாக வந்து ரொம்ப டெடிகேஷனாக ஒர்க் பண்ணோம். ஆமாம், 2-3 நாளாக தூங்கலை. நீங்கள் வந்து இதுமாரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னா 2-3 நாளாக தூங்கலை நாங்கள். ஆமாம், எத்தனை பேருக்கா போட்டது இது? பாப்பா தானே? ஒரே ஆள் தானே? ஒரே ஆள் தான் போட்டிருக்காங்க. சரி சரி. ஜட்ஜஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க.
அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேங்க்கா, பார்த்துங்க. கொஞ்சம் கலர் மோட்டர்லாம் இருக்கும். ஆடினே போனா அது வரவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்ல, அடிக்கினே இருப்போம். போக போக அடுத்து இதில் இருக்குது. அக்கா பார்த்து பண்ணிருக்கா. கைஸ், நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இந்த அளவுக்கு வித்தியாசமான கோலம்லாம் போடுவாங்களா நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கோலம் பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணுறது, அப்புறம் அந்த பயிர் நடுவது, அப்புறம் அறுவடை செய்கிறது, அந்த அறுவடை செஞ்சு பொங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்ட பார்த்தீங்கன்னா நான் இவங்களாம் கோலத்துக்கு டைம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 3 ஹவர்லாம் எடுத்திருப்பாங்க, 3-4 ஹவர்லாம் எடுத்திருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து கோலம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஹெவி காம்படிஷன் தான். நம்ம ஏரியாவில் வந்து யாருக்கு முதல் ப்ரைஸ் யாருக்கு செகண்ட் ப்ரைஸ்னு தெரில, ஆனால் எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க. அதனால் எல்லோரும் ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க கோலம்லாம். நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், நல்லாயிருக்கும். அதே வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல்.